ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல தக் லைஃப் அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு டான் ஃபேமிலியாக வராரு. ஒரு மாஃபியா ஃபேமிலி டெல்லியில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியில் கமல்ஹாசன் அண்ணனா நாசர் வராரு. அவரோட அடியால ஜோஜோ ஜார்ஜ் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க. இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீனில் கமல்ஹாசன் ஒரு இடத்துல இருக்கும்போது போலீஸ்ன்னு நினைச்சு ஒரு பேப்பர்காரனை சுட்டு தள்ளிடுறாங்க. பார்த்தா வெளில பார்த்தா அந்த பேப்பர்காரனோட பையனா ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனை இவர் தத்தெடுத்து வளர்க்குறாரு. அவர் தான் சிம்பு. ஸோ இந்த ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நாசரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்திடுறான். ஸோ அவனை கொன்னுட்டு கமல்ஹாசன் ஜெயிலுக்கு போயிடாரு. ஸோ அப்போ அவர் சிம்பு, அதாவது தன் வளர்ப்பு பிள்ளை சிம்புவை அவர் ஜெயிலில் இருக்க வரைக்கும் டானா நியமிச்சுட்டு போறாரு. ஸோ இதனால ஃபேமிலியில சில குழப்பங்கள் வருது. அவர் வெளில வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் மேல ஒரு கொலை முயற்சி, அதாவது கமல்ஹாசன் வித் அதர் பீப்புளோட ஒரு கொலை முயற்சி நடக்குது. அதுல அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனா ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. அப்போ அவங்க கூட சிம்பு இல்லை. ஸோ அதனால அவருக்கு சிம்பு மேல ஒரு சந்தேகம் வருது. அதை சிம்பு கிட்ட கேட்கிறாரு. அதனால ஒரு சில தடுமாற்றங்கள் சிம்புவுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் வருது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் அந்த கேரக்டர் இமயமலைக்கு போறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சிம்பு, மற்ற நாசர் எல்லாருமே சேர்ந்து கமலை மலையிலேருந்து தள்ளி கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா கமல்ஹாசன் பொழைச்சிடுறாரு. அதுலேருந்து திரும்ப ஒவ்வொருத்தரையா ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவர் பொண்ணும், அதாவது கமல்ஹாசன் அவர் பொண்ணும் ஒய்ஃபா நடிக்கிற அபிராமியும் மனப்பிரல் நடக்குது. இதனால இவரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அது ஒரு எமோஷனல் சீன்ஸா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனுக்கு அபிராமி மட்டும் இல்லாம, அந்த கேரக்டர் மட்டும் இல்லாம த்ரிஷாவும் ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. கடைசி சீன்ல என்ன ஆகுதுன்னா அதாவது போலீஸ் ஆஃபீஸரா அசோக் செல்வன் வராரு. அவர் இவங்களை எப்படியாவது ஸ்டேட் விட்னஸ், அதாவது கமல்ஹாசனை வச்சு உள்ள இருக்க எல்லா கெட்டவங்களும் அழிச்சு போலீஸ்ல இருக்க சில கருப்பாடுகளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் செல்வன் ஒரு ஆங்கிள் வராரு. ஸோ இந்த மாதிரி இத்தனை எதிரிங்க இருக்கும்போது கமல்ஹாசன் இதுல இருந்து தப்பிக்கிறாரா இல்லையா? கமல்ஹாசனுக்கும் சிம்புக்கும் நடக்கிற சண்டையில கமல்ஹாசன் சாவறாரா இல்ல சிம்பு சாவறாரா? அதுதான் இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸுக்கு வரலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் ப்ளோயிங், எக்ஸலண்டா இருக்கு. எமோஷனல் சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எமோஷனல் சீன்ஸ் இருந்தாலும் அதுல கொஞ்சம் ஹியூமரா ஆட் பண்ணி, சில நகைச்சுவையா ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க படத்துல. எல்லா ஆக்டர்ஸும் ஸ்டைலிஷ் அண்ட் மைண்ட் ப்ளோவிங் ஆக்ஷன் சீன்ஸ்ல எக்ஸலண்டா இருக்கு. டயலாக்ஸ் கமல்ஹாசன் அவர்களே எழுதியிருக்காரு. ஹியூமர் கலந்து எமோஷன்ஸ் கலந்து பர்ஃபெக்டா இருக்கு. சிம்பு, அசோக் செல்வன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்டர்ஸுக்கு ஒரு எக்ஸலன்ட் ஸ்கோப் இந்த படத்துல. அவங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன், த்ரிஷா, அபிராமி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு படத்துல. இந்த படத்துல சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, நாயகன் மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கிறதா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இது நாயகன் மாதிரியே இருக்கும் எனக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நாயகன் படத்துல கமல்ஹாசன் ரொம்ப சீரியஸா இருப்பாரு. பட் இந்த படத்துல அவரோட லாங்குவேஜ், அவரோட வே ஆஃப் ஆக்டிங் எல்லாமே ஒரு இன்னசென்ஸ் கலந்துருக்கும் அந்த கேரக்டர்ல. ஸோ நம்ம இந்த படத்துல நல்ல எக்ஸலன்ட் சீன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து ஓவர் நெகட்டிவ் ஃபீட்பேக் சோஷியல் மீடியா. படம் பார்த்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க படத்தை வச்சு. எனக்கு என்னன்னா இந்த படம் அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இது மெயினா ரீசன் என்ன இந்த பேட் ஃபீட்பேக்னா, கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம்
36 வருஷம் கழிச்சு சேர்ந்து படம் பண்றாங்க. ஸோ தெர் இஸ் அ ஹை எக்ஸ்பெக்டேஷன். அதான் நாயகனோட பார்ட் 2 மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றமா இருக்கும். இது வந்து நாயகன் பார்ட் 2 கிடையாது. இது ஒரு நியூ அண்ட் ஃப்ரெஷ் மூவி. நம்ம மணிரத்னம் கமலஹாசனோட முன்னாடி இருந்த மூவிஸ் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா மைண்ட் செட்டோட இந்த படத்தை போய் பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் செக்கச்சிவந்த வானம் அதோட சிமிலர் ஸ்டோரி டைப் இருக்கு. அதாவது இந்த செக்கச்சிவந்த வானம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சேம் ஸ்டோரி. இதுல அண்ணன் தம்பி ரிலேஷன்ஸ்குள்ள சண்டை, அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதை விட இது ஒரு டான், அவன் எதிரியா ஒரு டான், நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர், ரெண்டு டானுக்குள்ள நடக்கிற சண்டைன்னு வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அண்ணன் தம்பி வளர்ப்பு பிள்ளைய கொள்றாரு அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறதால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும் மூவி பாக்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் த்ரிஷாக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் ரோல் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு ஒரு மோசமான ரோல் இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் அவங்க செஞ்சாங்கன்னே புரியல. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவரோட இந்த படத்தோட பாசிட்டிவ் சொன்ன மாதிரி கமல்ஹாசனோட லாங்குவேஜ் எல்லாமே ஒரு இன்னசென்ஸோட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இந்த படத்துல. அதுவே பாசிட்டிவா இருக்கு, அதுவே நெகட்டிவா இருக்கு. ஏன்னா நாயகனோட வெற்றிக்கு இட்ஸ் அ சீரியஸ் மூவி. கமல்ஹாசன ஒரு சீரியஸ் சீன்ஸ் இருக்கு எல்லா படம் ஃபுல்லா. பட் இதுல இன்னசென்ஸ், ஹியூமர் ஸ்லைட்லா கலந்து அப்புறம் எமோஷனல் சீன்ஸ் கலந்து இருக்கிறதால அதுவும் வந்து ஒரு நெகட்டிவா இந்த படத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா சஸ்பென்ஸ் இஸ் மிஸ்ஸிங். அதாவது ஒரு வந்து மாஃபியா மூவி இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து கூட இருக்க ஒருத்தரே வந்து நமக்கு எதிர்ப்பா மாதிரி நம்மளை கொலை பண்ண வருவான். ஸோ அதுதான் வந்து எனி மாஃபியா மூவிஸ். அதுதான் வந்து காட்ஃபாதர் படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கோரே என்னன்னா அதாவது காட்ஃபாதர் ஃபேமிலி அந்த அடியார்ல ஒருத்தனே இவங்களுக்கு எதிர்க்க மாறுவான். கடைசியில தான் அது தெரிய வரும் அந்த படத்துல. அல் பசினோக்கு கடைசியா தெரிய வரும் அந்த படத்துல. ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்து அந்த சஸ்பென்ஸ் இருந்திருக்கணும். அது சுத்தமா இல்லவே இல்லை அந்த படத்துல. நமக்கு ஆல்ரெடி இன்ட்ரோ பிளாக்கு ஒரு ½ முன்னாடியே தெரிஞ்சது கமல்ஹாசன் கூட இருக்கிறவங்க நாசர், சிம்பு, ஜோஜு ஜார்ஜ் எல்லாருமே அவர் அகைன்ஸ்டா மாற போறாங்க சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸா அந்த இன்ட்ரோ பிளாக்ல மட்டும் அது ரிவீல் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதனாலதான் எல்லாரோட அதாவது சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் இட்ஸ் அ ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே அப்படி சொல்றாங்க. அதாவது ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா இருக்குங்கிற நிறைய ஃபீட்பேக் இருக்கு. அதனால அது மிஸ்ஸிங் வந்துட்டு. ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெறாதுன்னு இல்லை, ஒரு வர்ஸ்ட் ஃபீட்பேக் சோசியல் மீடியாவில் வரதுக்கு இதுதான் காரணம். பட் நீங்க வந்து இந்த படத்தை ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட் சூப்பரா இருக்கும் வந்துட்டு. ஸோ மணிரத்னம் செக்கச்சிவந்த வானம் படத்துல என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணாரோ அதே ஸ்டைல் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. செக்கச்சிவந்த வானம் படத்துல பார்க்கும்போது இது வந்து மணிரத்னம் படம் மாதிரி இல்லையே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவரோட டைரக்டர் டச் லைட்டா தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். அதே தான் இந்த படத்துலயும் அவரோட டைரக்டர் டச் ஒன்லி ஃபியூ எமோஷனல் சீன்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இட் இஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் கமல்ஹாசன் டு மணிரத்னம். ஸோ கமல்ஹாசனோட இன்புட்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ அதனால மணிரத்னோட டைரக்டர் டச் சில இடத்துல மிஸ் ஆகுறது இந்த படத்துல பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், it's on a 10 scale we can surely give 7 rating for this movie. Watch this movie and let know your feedback. Go with a fresh mindset and watch this movie. Thank you. Please put your comments in the comment section. Thank you.